ஒருவருடைய ஜாதகத்தில் அவர் இருக்கிற இல்லத்திற்கு அருகே இருக்கிற இல்லம் பாதிக்கும் என்பதை வீமகவி விரிவாக விளக்குகிறது. இந்த பாடலை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு நாம் பயன்படுத்தி பார்க்க வேண்டும். பாரண புதனுமே 7 பனி செவ்வாயுடனே கூட. பனி 3 சுழி நா, பனி என்றால் கேது. பாரண புதனுமே 7 பனி செவ்வாயுடனே கூட ஆரண மனைகளுக்கு அனர்த்தமாய் போகும் இல்லம். வீரண புதனும் நிற்க விளங்காத மனையும் பாரு. சாரண 4ஆம் வீட்டில்தான் குடி தட்டுவாணி என்று பாடுகிறார். ஒருவர் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் புதன் ராகு செவ்வாய் இணைந்து இருந்தால் அந்த ஜாதகருடைய கிழக்கு திசையில் உள்ள வீடு முன்னேறாது. அதே சமயம் 7ஆம் வீட்டில் புதன் மட்டும் இருந்தால் அந்த ஜாதகருடைய மனை பாழாகும். 4ஆம் வீட்டில் இருந்தால் ஒரு பெண்ணு குடியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதில் ராகுக்கு சொந்த வீடு, கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. இந்த 7இல் இருக்கக்கூடிய புதனும் செவ்வாயும் எப்படி வந்தால் இதை பொருத்தி பார்க்கலாம் என்றால், இருவரில் ஒருவர் 8ஆம் அதிபதியாக வர வேண்டும், அல்லது 12ஆம் அதிபதியாக வர வேண்டும், அல்லது திதிசூனி அதிபதியாக வர வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதில் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் இதை அப்படியே பொருத்தி பார்த்தரலாமா? ஏழோனின் பலத்தை தீர்மானித்து நாம் இதை உறுதியாக சொல்ல வேண்டும். இதில் புதனும் செவ்வாயும் பாதகாதிபதியாக மாரகாதிபதியாக வந்துவிட்டால் ஏழோன் பலம் பெற்றாலும் இந்த நிகழ்ச்சி நடந்தே தீரும், அல்லது இதற்கு சமமான நிகழ்ச்சி நடந்தே தீரும் அந்தந்த தசாபுத்தி காலங்களில்.